வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா மாறும். பெங்களூரில் 3 வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்தியா மிகவும் துடிப்பான பொருளாதார நாடு என்பதால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. மத்திய பிரதேசத்தில் அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சிறந்த கல்வியாளராக தனி முத்திரை பதித்தவர் முனைவர் வசந்தி தேவி. புகழாரம் சூட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருச்சி மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் 11 புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கே.எஃப். நேரு. தூய்மை பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ஒரு குப்பை கொள்கை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று பெங்களூரில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தபோது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பெங்களூரில் உள்ள HAL விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலமாக இன்று வந்தடைந்த நிலையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் நேராக பெங்களூரு சிட்டி ரயில் நிலையத்திற்கு வந்த அவர் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இந்த ரயில்கள் பெங்களூரு, பெலகாவி, அமிர்தசரஸ், ஸ்ரீமாதா, வைஷ்ணோ தேவி, கத்ரா, நாக்பூர், புனே ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது. இதேபோல ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவைகளையும் தொடங்கி வைத்து பேசினார். அப்போது புதிய இந்தியாவின் அடையாளமாக பெங்களூரு மாறியுள்ளது எனவும் உலக அளவில் தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவின் கொடியை ஏற்றிய நகரம் இது என்றால் மிகையல்ல எனவும் பெங்களூருவின் வெற்றிக்கு பின்னணியில் இங்குள்ள மக்களின் கடுமையான உழைப்பும் திறமையும் தான் காரணம் என்றும் தெரிவித்த அவர் மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ரயிலில் அமர்ந்திருந்த மாணவ மாணவிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி சிறிது நேரம் உரையாடினார். இதேபோன்று ரயிலில் பயணித்த பொதுமக்களுடன் அவர் உரையாடினார். அதன் பின்னர் KP நகர் 4வது பிளாக்கிலிருந்து கடம்புக்கரை வரையிலான 3வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகல் 3 மணியளவில் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். விழாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா மிகவும் துடிப்பான பொருளாதார நாடு என்பதால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தின் சைரன் மாவட்டத்தில் ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. பூமி பூஜை விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் விழாவில் ராஜ்நாத் சிங் உரையாற்றினார். அப்போது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு இந்தியாவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது. இதனால் இந்திய பொருட்கள் மீது 50% இறக்குமதி வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் இந்தியாவும் ரஷ்யாவும் இறந்த பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் என்று ட்ரம்ப் விமர்சனம் செய்தார். இதனால் இந்தியா, அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மேலும் உலகில் துடிப்பான, துணிச்சலான பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்றால் அது இந்தியாதான் எனவும், உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நாடு இந்தியாதான் எனவும் அது சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும், நாம் எல்லோருக்கும் முதலாளி என்று அவர்கள் நினைக்கின்றனர் எனவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சிறந்த கல்வியாளராக தனி முத்திரை பதித்தவர் முனைவர் வசந்தி தேவி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். சென்னை சைதாப்பேட்டை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த கல்வியாளருமான மறைந்த முனைவர் வசந்தி தேவியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது வாழ்நாள் முழுக்க எளிய மக்களின் உரிமைகளுக்காகவும் ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமைகளுக்காகவும் பாடுபட்டவர்தான் அறவழி போராளி மறைந்த முனைவர் வசந்தி தேவி என்றும், கல்வி என்பது வியாபார பொருளாகவோ அதிகார கோட்டைக்குள் பாதுகாக்கப்படுகின்ற ஆயுதமாகவோ இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும், கல்விதான் அவர்களுக்கான ஆயுதம், அதுதான் அழிக்க முடியாத செல்வம் என்கின்ற நோக்கத்தோடு
தொடர்ந்து செயலாற்றி அதற்கான இயக்கங்களை முன்னெடுத்தவர் முனைவர் வசந்தி தேவி என்றும், சிறந்த கல்வியாளராக தனி முத்திரை பதித்தவர் முனைவர் வசந்தி தேவி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். நினைவேந்தல் நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளரும் மத்திய குழு உறுப்பினருமான கே. பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம், நீதியரசர் ஹரி பரந்தாமன், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் A.S. குமரி, வழக்கறிஞர் ஹென்றி திபேன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் புதிதாக இயக்கப்பட உள்ள 11 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று அமைச்சர் K.N. நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் K.N. நேரு எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கான அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் லிமிடெட் திருச்சி மண்டலத்தின் சார்பில் திருச்சி மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் புதிதாக இயக்கப்பட உள்ள 7 புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகள், 3 புறநகர் பேருந்துகள் மற்றும் 1 நகர பேருந்து உட்பட மொத்தம் 11 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தேன் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வே. சரவணன், மாநகராட்சி மேயர் மு. அன்பழகன், மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன், நகர் ஊரமைப்பு குழு உறுப்பினர் வைரமணி ஆகியோருடன் அரசு அலுவலர்கள், போக்குவரத்து கழக பணியாளர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தூய்மை பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது அவர் வெளியிட்ட அறிக்கையில் 10 முதல் 12 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேர் நிரந்தரம் செய்யப்படுவர் என தெரிவித்திருந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை திடீரென பணி நீக்கம் செய்தது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும், நகரை தூய்மையாக்கும் பணியை தனியாருக்கு அளிப்பதன் அவசியம் என்ன இருக்கிறது? பிறகு அரசிற்கு என்ன வேலை? மாநகராட்சிக்கு தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தேர்வு செய்வது ஏன் என்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசு இங்கே என்ன செய்கிறது என்ற கேள்வி பொதுவாக எழுகிறது எனவும், போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம் என அனைத்தும் தனியாரிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்றும் தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ஓர் குப்பை கொள்கை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டு ஓராண்டுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த மாநில கல்விக் கொள்கை ஒரு வழியாக தூசு தட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு புதிய வண்ணம் பூசியுள்ள மாநில கல்விக் கொள்கை 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து, எண்ம கல்வி, காலநிலை மாற்ற கல்வி போன்ற சில திட்டங்களை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், ஆனால் தமிழ் வழி கல்வியை நடைமுறைப்படுத்த எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு 2020ஆம் ஆண்டில் வெளியிட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் புதிய மாநில கல்விக் கொள்கை தயாரித்து வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் கூட அதன் மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் டி. முருகேசன் தலைமையில் கல்விக் கொள்கை வகுப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் இடம்பெற்றிருந்த கல்வியாளர்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படவில்லை என்றும், அதிகாரிகள் நிலையிலிருந்து திணிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டத்தையே மாநில கொள்கையாக அளிக்க வேண்டும் என்றும் அழுத்தம் தரப்பட்டதாகவும் குழுவில் இடம்பெற்றிருந்த ஜகவர் நேசன் போன்ற கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் என்றும், இது அப்போதே அதிர்வுகளை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்த அவர், தாய்மொழியை ஊக்குவிக்காத அனைத்து கொள்கைகளும் குப்பைகள்தான் என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் நடைபெற்ற தேர்தல்களில் தில்லுமுள்ளு நடைபெற்றுள்ளது என்றும், திமுக ஆட்சியில்தான் செத்த பிணங்கள் கூட வாக்களிக்கிறது என்றும் மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் R.P. உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் உள்ள 58 கால்வாய்களுக்கு தண்ணீர் திறக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் R.P. உதயகுமார் கோரிக்கை மனு அளித்தார். மனு அளித்த பின்னர் R.P. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உசிலம்பட்டி தொகுதியில் உள்ள 58 கால்வாய் திட்டத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என்றும், இதனை ஏற்று அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளேன் என்றும் தெரிவித்தார்.
மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4ஆம் கட்ட சுற்றுப்பயணமாக செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் தொடங்குகிறார் எனவும், சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் எழுந்தருள்வதை மதுரை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி புரட்சி பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்றும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தால் மு.க.ஸ்டாலினுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது எனவும் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தாலும் தமிழக மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக வாழ்கிறார் என்றும், எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக அமைப்பை செயலாளர் மகேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன், நீதிபதி S. சரவணன், மாணிக்கம், கருப்பையா உட்பட பலர் உடனிருந்தனர். 58 கிராம பொதுமக்கள் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுடைய குடிநீர், வேளாண்மை, கால்நடை வளர்ப்புக்கு ஒரே ஜீவாதாரம் 58ஆம் கிராம கால்வாய் பாசன திட்டமாகும். இது ஆரம்பத்தில் 33 கோடி அளவில் இது உருவாக்கப்படுவதற்காக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு 93 கோடி ரூபாய் அளவில் அம்மாவுடைய அரசு, புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் காலத்தில் இது தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை வெற்றிகரமாக நிறைவேற்றி, அன்றைக்கு நீதிபதி அவர்கள் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து, கூட்டுறவுத்துறை அமைச்சராக செல்லூர் ராஜ் அவர்களும், வி ராஜன் செல்லப்பா சட்டமன்ற உறுப்பினர்களும், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களும், மரியாதைக்குரிய பெரியபிள்ளான் அவர்களும், மரியாதைக்குரிய S. சரவணன் அவர்களும், நாங்கள் தொடர்ந்து நீதிபதி அவர்களுடைய தொகுதிகளுக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் இதை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கிற போது, பாரதிய ஜனதா கட்சியின் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவராக மோவூர் வி. தர்மராஜ், ஒன்றிய பொருளாளராக இரும்புக்கடை R. ரஞ்சித் பிள்ளை ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவராக மோவூர் வி. தர்மராஜ், ஒன்றிய பொருளாளராக இரும்புக்கடை R. ரஞ்சித் பிள்ளை ஆகியோர் பணியாற்றிட வாய்ப்பு அளித்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் பரிந்துரை செய்த கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன், காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் ஆகியோருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய பொருளாளர் இரும்புக்கடை ரஞ்சித் பிள்ளை, தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் மோவூர் வி. தர்மராஜ் ஆகியோர் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமாரை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற கொடூர தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பை கண்டித்து கோவையில் SDPI கட்சியினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் அராஜக தாக்குதல் மற்றும் ஆக்கிரமிப்பை கண்டித்தும் பாலஸ்தீன நாட்டிற்கு இந்தியாவின் ஆதரவை இந்தியா தொடர வேண்டும் என வலியுறுத்தியும் கோவை உக்கடம் பகுதியில் SDPI கட்சியினர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தியபடி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இஸ்ரேலின் நடவடிக்கையை ஐநாவும் உலக நாடுகளும் தடுத்து நிறுத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மத்திய மாவட்ட தலைவர் முகமது இசாக் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் போர் தொடுத்துள்ளதை கண்டித்து இந்தியா முழுவதும் SDPI கட்சியினர் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் என்றும், காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற இஸ்ரேல் மீது உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகும் இஸ்ரேலிய பயங்கரவாத அரசு பலஸ்தீன் மீது கொடூர தாக்குதல்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகின்றது. போரினால் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களையும் வாழ்விடங்களையும் இழந்த பலஸ்தீன மக்கள் பசியாலும் பட்டினியாலும் நித்தம் மாண்டு வருகின்றார்கள். உலகில பல்வேறு நாடுகளிலிருந்து பலஸ்தீனுக்கும் காசா மக்களுக்கும் வருகின்ற உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் இன்னும் அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களையும் அந்த பகுதிக்கு செல்ல விடாமல் இஸ்ரேலிய கொடூர மனப்பான்மை கொண்ட அரசாங்கம் தடுத்து வருவதோடு, உணவுக்காக அலைகின்ற அந்த பட்டினியிலே கிடக்கின்ற மக்கள் உணவுகளை எடுக்க அல்லது வாங்க வரும்போது அந்த மக்களை நோக்கி குண்டுகளை வீசுவதும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வதும் போன்ற கொடூரமான மனிதாபிமானமற்ற நிகழ்வுகளை தொடர்ந்து அரங்கேற்றி வருகின்றது. சென்னை அயனாவரத்தில் பெருமூளை வாத நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது.
பெருமூளை வாத நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் PSG டெக் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் PSG சென்னை ரன் 2025 என்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கான 1 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், 3 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், நேர அளவிட 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம், 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் என 4 பிரிவுகளில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயத்தை PSG டெக் முன்னாள் மாணவர்கள் கணேஷ் மற்றும் பிரபுராம் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்போட்டியில் 5 வயது சிறுவர்கள் முதல் 80 வயதுடையோர் என 1000க்கும் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாரத்தான் போட்டி அயனாவரம் ICF மைதானத்தில் தொடங்கி கான்ஸ்டபிள் சாலை வழியாக சென்று மீண்டும் ICF மைதானத்தில் நிறைவு பெற்றது. மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்பட்டது. மேலும் மாரத்தான் போட்டியில் சிறுவர் மற்றும் பெரியவர்களுக்கு 5 பிரிவுகளில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இது ஒரு அற்புதமான தருணம். இன்னைக்கு நம்ம PSG டெக் அலுமினி அசோசியேஷனோட ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு இது கோயம்புத்தூர்லேருந்து பிரசிடென்ட் ஆஃப் PSG அலுமினி சாப்டர் வந்திருக்கிறாங்க. நம்ம சென்னை ரன்னர்ஸ் has given a great support for this event and we are a part of T-Nugget Trendsetters of Chennai Runners and the great show is going on. I would like to request our president to give few words. வணக்கம். நான் வந்து PSG டெக் அலுமினி அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டு. இது வந்து எங்கள் காலேஜோடைய 75வது ஆண்டு விழா. இது காலேஜ் நிறுவனம் முடிஞ்சு 75 வருஷம் ஆச்சு. அந்த பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷன் வந்து வேர்ல்டு ஓவர் பண்ணுறோம். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், துபாய், யூஎஸ்ல எல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்ன இந்த ஈவெண்ட்டோட முக்கியம் என்னென்னா ஃபஸ்ட் ஈவெண்ட் இது. எங்கள் PSG இது டெக் அசோசியேஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஃபஸ்ட் ஈவெண்ட் இது. அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றியம் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு குறித்த சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் ஒன்றிய செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநாட்டில் அதிகப்படியான வாகனங்களில் நிர்வாகிகள் பங்கேற்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளின் இருசக்கர வாகனத்தில் ஓட்டுவதற்கான ஸ்டிக்கர் வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரை அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை நடைபயணமாக சென்று பீகார் வாக்காளர் முறைகேடு குறித்து மனு அளிக்க உள்ளோம் என்று மதுரையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். சென்னை செல்வதற்காக மதுரை விமான நிலையத்திற்கு வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பீகாரில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைத்துள்ளோம் என்றும், ஆனால் மத்திய அரசு காது கொடுத்து கேட்கவில்லை என்பதால் திங்கட்கிழமை காலையில் நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையம் வரை அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நடைபயணமாக சென்று மனு அளிக்க உள்ளோம் என்றும் தெரிவித்த அவர், நியாயம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளது என்பதை நிரூபித்துள்ளோம் என்றும், வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணிதான் ஜெயிக்கும் என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் பாராளுமன்றம் நடக்கல. எதிர்க்கட்சிகள் வைக்கிற கோரிக்கை, பீகாரில் 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்கீங்க SIRன்ற பேரில், அது பற்றிய விவாதம் வேணும்னு சொல்லி கேட்குறோம். இது வரைக்கும் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்கல. இனிமேலும் சபை நடக்குமான்றது தெரியலை. திங்கட்கிழமை நாளை காலை பாராளுமன்றத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் நடைபயணமாக போய் மனு கொடுக்க இருக்கோம். நிச்சயமாக இந்த SIRக்கு ஒன்றிய பிஜேபி அரசு பதில் சொல்லணும். அது வரைக்கும் நாங்கள் விடுறது மாதிரி இல்லை. நியாயம் நீதி நிலைநாட்டக்கூடிய நிலையில் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றதை நாங்கள் நிரூபித்தோம். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் தங்கள் விமானங்களில் பயணிக்கும் 50 லட்சம் பயணிகளுக்கு தள்ளுபடி விலையில் சலுகை கட்டணங்களை அறிவித்துள்ளது. இந்தியாவின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் விமான பயணிகள் அனைவருக்கும் தள்ளுபடி சலுகை விமான கட்டணங்களை அறிவித்துள்ளது. அதன்படி நாளை திங்கட்கிழமை ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 11:59 மணி வரையில் இணையதளம், செல்போன் ஆப், டிக்கெட் கவுண்டர்கள் உட்பட அனைத்து செயல்பாடுகளிலும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு தள்ளுபடி சலுகை விமான கட்டணங்களை
அறிவிப்புகளை அறிவித்துள்ளது. அதன்படி உள்நாட்டு விமான பயணங்களுக்கான கட்டணம் ரூபாய் 1279 முதல் தொடங்குகிறது எனவும், இதேபோன்று வெளிநாடுகளுக்கு செல்லும் சர்வதேச விமான பயணிகளுக்கான கட்டணம் ரூபாய் 4279 முதல் தொடங்குகின்றது எனவும், அதேபோல் பயணிகள் தங்களுடைய லக்கேஜ்களை எடுத்து செல்வதற்கும் பல்வேறு சலுகைகளை ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மேலும் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையில் சலுகை கட்டண டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையில் தங்களுக்கு விருப்பமான நாட்களில் விமானங்களில் பயணித்துக் கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக புதிய மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாபநாசத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வேளாண் மின் இணைப்பு பெறுவதற்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பதிவு செய்து காத்திருக்கின்றனர். இந்நிலையில் சென்ற ஆண்டு அறிவிக்கப்பட்ட 50,000 மின் இணைப்புகளில் 32,000 மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும், சென்ற ஆண்டு வழங்க வேண்டிய மீதமுள்ள 18,000 மின் இணைப்புகள் இதுநாள் வரை வழங்கப்படாத நிலையில் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மேலும் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகளை கடந்த பின்னரும் அரசாணை வெளியிடப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பாபநாசம் துணை மின் நிலைய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு ஆழ்குழாய் பைப்பு, நீர்மூழ்கி மோட்டார்களை தலையில் சுமந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதிவு செய்து காத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு உடனடியாக புதிய மின் இணைப்புகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். குன்றத்தூர் அடுத்த பரணிப்புத்தூரில் நடைபெற்ற தமிழ்நாடு ரெட்டியார் நல சங்கத்தின் குடும்ப விழாவில் சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா தெரிவித்தார். சென்னை குன்றத்தூர் அடுத்த பரணிப்புத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டியார் நல சங்கத்தின் குடும்ப விழா நடைபெற்றது. சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நல சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். விழாவில் தாம்பரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு பேசினார். அப்போது ரெட்டியார் என்ற அடைமொழியை தான் போட்டுக் கொள்வதில்லை என்றும், தான் இருக்கும் கட்சியில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதாலும், எல்லா சமுதாய மக்களிடமும் சகோதரத்துடன் பழகுவதாலும் சங்கத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா தெரிவித்தார். இவ்விழாவில் சென்னை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ரெட்டி, செயலாளர் மணிவண்ணன், தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளருமான வசந்த பவன் ரவி ரெட்டி, மாநில பொதுச் செயலாளர் பூர்ணச்சந்திரன் ரெட்டி, உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலகுரு ரெட்டி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார், வாரிய குழு தலைவர் முத்து, தொழிலதிபர் திருநின்றவூர் கிஷோர், முடிச்சூர் தலைவர் தாமோதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவை தொடர்ந்து தமிழ்நாடு ரெட்டியார் நல சங்கத்தின் தலைவர் P. ரவி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், சில விஷயங்களிலே பேசிய குறிப்பாக சொல்லுவதென்றால், எங்களுடைய ரெட்டியின மக்கள் ரெட்டிகளும் ஜாதி சார்பு வாங்குவதிலே உள்நாட்டிற்கும் எங்களுடைய 3 கோரிக்கைகளையும் நிறைவேற்றி இந்த அரசு கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்த பக்தர்கள் மாட வீதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கிய சாலையில் நடந்து சென்று அவதிப்பட்டனர். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் தொடங்கி சனிக்கிழமை பிற்பகல் நிறைவு பெற்றது. ஆடி மாத பௌர்ணமியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டனர். இந்நிலையில் கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகளில் 2ஆம் கட்ட சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பணிகள் விரைந்து முடிக்காததால் பௌர்ணமி தினத்தில் பெய்த மழையில் கிரிவலம் சென்ற ஏராளமான பக்தர்கள் கழிவுநீர் சகதியில் நடந்து அவதிப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் நடுவீரப்பட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களில் உடனடி பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர்.
குன்றத்தூர் ஒன்றியம், சோமங்கலம், நடுவீரப்பட்டு ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா, மின் இணைப்பு, மகளிர் உரிமை தொகை, ரேஷன் கார்டு உள்ளிட்டவற்றை பெறுவதற்கான மனுக்களை அளித்தனர். மேலும் மின்வாரிய குறைபாடுகள் குறித்த புகார்களை பொதுமக்கள் மாவட்ட சேர்மன் மனோகரனிடம் தெரிவித்தனர். முகாமில் பெறப்பட்ட மனுக்களில் உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களின் மனுதாரர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் மனோகரன், ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர். முகாமில் வட்டாட்சியர் சேந்தரையன், வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜன், சோமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால், துணைத் தலைவர் பவானி ஞானம் மற்றும் நடுவிரப்பட்டு ஊராட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன், துணைத் தலைவர் ஞானமணி, சகாயராஜ் மற்றும் ரகுவரன் கிஷோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் தி டவுன்ஹால் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளுக்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தி டவுன்ஹால் சங்கத்தின் 2025-2028 ஆண்டிற்காக நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்கும் விழா மற்றும் 105வது பொதுக்குழு கூட்டம் தி டவுன்ஹாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தை தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொறுப்பாளர்களுக்கு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் கௌரவ ஆலோசகர் வெங்கட்ராமன் ஏற்பாட்டில் தலைவர் கவிஞர் மோகன், எழுத்தாளர் கோ சுந்தரராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் மருத்துவர் எஸ் பன்னீர்செல்வம், தலைவர் ஜி கே பாபுஜி, விளையாட்டு பொறுப்பாளர் காமேஷ் உட்பட முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதில் சரவணன், பூபதி, நேரு, வெங்கடேசன், ஏகாம்பரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புன்னை நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற முத்து பல்லக்கு பெருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தையும் மாரியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சையை அடுத்த புன்னை நல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மன் புற்று மண்ணால் உள்ளதால் அபிஷேகம் எதுவும் செய்யப்படுவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைல காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் முத்து பல்லக்கு பெருவிழா, பால்குட உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 101வது ஆண்டாக சிவன் கோவிலிலிருந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், பொதுமக்கள் பால்குடம் எடுத்தும் அழகு குத்தையும் 4 ராஜ வீதிகள் வழியாக நடந்து சென்று மாரியம்மன் கோவிலை வந்தடைந்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ மாரியம்மனை வழிபட்டனர். அரக்கோணம் அடுத்த ஆண்டரசன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆண்டரசன்பேட்டை அம்மனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தின் மகா ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக 1008 கலசங்கள் வைத்து 108 மூலிகைகள் மூலமாக யாகம் செய்யப்பட்டு விநாயகர் பூஜை, கோ பூஜை, தம்பதி பூஜை, நாடி, சந்தனம் உள்ளிட்ட 3 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாள வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியார்கள் கோவிலை வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து தனித்தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ அம்பாள், ஸ்ரீ பைரவர், சப்த கன்னிகளுக்கு கலச புனித நீர் ஊற்றி கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் VM பாஸ்கர், முனிவேலன், சீனிவாசன், கிஷன் குடும்பத்தார் செய்திருந்தனர். விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளர் எத்திராஜ், ரோட்டரி சங்க கவர்னர் ரவிக்குமார், சரவணன், பாண்டுரங்கன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரரை வழிபட்டனர். இவ்விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 3வது பொருளாதார நாடாக இந்தியா மாறும். பெங்களூரில் 3 வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. இந்தியா மிகவும் துடிப்பான பொருளாதார நாடு என்பதால் சிலருக்கு அது பிடிக்கவில்லை. மத்திய பிரதேசத்தில் அடிக்கல் நாட்டு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. சிறந்த கல்வியாளராக தனி முத்திரை பதித்தவர் முனைவர் வசந்தி தேவி. புகழாரம் சூட்டினார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். திருச்சி மாநகரின் பல்வேறு வழித்தடங்களில் 11 புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார் அமைச்சர் KF நேரு. தூய்மை பணியாளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும். நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ஒரு குப்பை கொள்கை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம்.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.